ஒரு சொகுசு தொகுப்பில் பூமியை சுற்றி வருவதையும் நட்சத்திரங்களை பார்த்து உணவருந்துவதையும் பூஜ்ய ஈர்ப்பு விசையில் மிதப்பதையும் கற்பனை செய்து பாருங்கள். விண்வெளி சுற்றுலா என்பது குறுகிய சிலிர்ப்பான விமானங்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாது. இது உண்மையில் சாத்தியமாக மாறுகிறது. விண்வெளியில் தங்கியிருந்து இந்த கனவை வாழ்வதற்கு நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம். விண்வெளி வாழ்விடங்களில் அற்புதமான முன்னேற்றங்கள். விண்வெளி சுற்றுலா என்பது வெறும் அறிவியல் புனைகதையாக இருந்து வெகு தூரம் வந்துவிட்டது. 2001ஆம் ஆண்டில் டென்னிஸ் டிட்டோ முதல் விண்வெளி சுற்றுலா பயணியானார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 8 நாட்கள் தங்குவதற்கு $20 மில்லியன் செலுத்தினார். அப்போதிருந்து ஸ்பேஸ் எக்ஸ், விர்ஜின் கேலக்டிக் மற்றும் ப்ளூ ஆரிஜின் போன்ற நிறுவனங்கள் விண்வெளியில் தனியார் குடிமக்களுக்கு சாத்தியமானவற்றின் எல்லைகளை தள்ளியுள்ளன. இந்த பயணங்கள் ஆய்வு, கண்டுபிடிப்பு மற்றும் அணுகல் ஆகியவற்றின் புதிய சகாப்தத்தை திறந்துவிட்டன. மேலும் அதிகமான மக்கள்